இறால் தொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம இறாலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கடாயில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம எண்ணெயும் சேர்க்காம இதை மட்டுமே நம்ம வதக்குனா அந்த இறால்லேருந்து தண்ணி விட்டு வருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தொக்குக்கு கொஞ்சமாக சின்ன ஜீரகம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் முக்கியமாக சேருங்க. ஏன்னா இறால் வந்து இனிக்கும், அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க. நான் மிளகாவும் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது கூடவே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். அதையும் அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி குலைவ வரட்டும். அதுக்கப்புறமா வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த இறாலையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது கூட குழம்பு மசாலா, நீங்கள் வழக்கமாக எவ்வளோ குழம்பு மசாலா போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இறால் வந்து வெந்திருக்கும், ஒரு 50% மேலேயே வெந்திருக்கும். இது கூட நம்ம சின்ன ஜீரகத்தையும் சோம்பு இந்த ரெண்டையுமே சம அளவு எடுத்து இடித்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசம் வருங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சொன்னெல்லாம் ஆல்ரெடி இறால் கொஞ்சம் வெந்திருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொக்கு ஸ்டேஜில் வரணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்புலாம் பார்த்துக்கோங்க. பார்த்து மூடி வச்சு நல்லா வேகட்டும், தண்ணிலாம் சுண்டி வரட்டும். மிளகுத்தூள் வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். சரிங்களா? அதாவது அந்த தொக்கு வந்து இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோந்தாங்க, நமக்கு வந்து இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்டியான தொக்கு ரெடி. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த தொக்கை வந்து ரசம் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாடில் நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?